இந்தியா மேல திடீர் பாசமா? சீனா விரிக்கும் வலை இது. பங்காளி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சீனா இப்போ ஏன் இந்தியாவுக்கு ஐஸ் வைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளான் இருக்கு. 2020 பார்டர் பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியா சீனா நடுவுல பேச்சே இல்ல. ஆனா இப்போ சீனா திடீர்னு நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியாவுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சீனா ஆதரவு தெரிவிக்குது. நம்ப முடியலல்ல? ஆனா இது பாசம் இல்ல, வேற ஏதோ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன பொருட்கள் மேல வரியை ஏத்திட்டாரு. ஐரோப்பாவும் கதவை சாத்திருச்சு. இப்போ சீனாவுக்கு இருக்கிற ஒரே பெரிய மார்க்கெட் நம்ம இந்தியா தான். நம்ம ஊர் கடைகள்ல கிடைக்கிற எலக்ட்ரானிக்ஸ் முதல் மூலப்பொருட்கள் வரை சீனாவோட சப்ளை செயின் ரொம்ப முக்கியம். இத பிடிச்சுக்க தான் இந்த திடீர் அன்பு. ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை டார்கெட் பண்றாரு. டாலருக்கு எதிரா நாம கரன்சி கொண்டு வந்தா 100% வரி போடுவேன்னு மிரட்டுறாரு. இந்த நேரத்துல இந்தியா அமெரிக்கா நெருக்கமானா சீனாவுக்கு ஆபத்து. அதனால தான் இந்தியா தான் இப்போ பிரிக்ஸ் தலைவன்னு சீனா ஜால்ரா தட்டுது. மேற்கத்திய நாடுகளுக்கு டஃப் கொடுக்க இந்தியாவோட துணை சீனாவுக்கு இப்போ கட்டாயம் தேவைப்படுது. சீனா கொடுக்கிற இந்த ஐஸ் மழை இந்தியாவை குளிர வைக்குமா இல்ல வழக்கி விட போகுதா? பொருளாதார ரீதியா இது நமக்கு லாபமா இருந்தாலும் எல்லை பிரச்சனையை நாம மறந்துட முடியாது. சீனாவோட ஒவ்வொரு மூவ் பின்னாடியும் ஒரு சுயநலம் இருக்கு. இந்தியா ரொம்ப கவனமா இருக்கணும். சீனாவோட இந்த திடீர் மாற்றத்தை நீங்க நம்புறீங்களா? இது உண்மையாவே பாசமா இல்ல வேஷமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா மேல திடீர் பாசமா?